வணக்கம் நேயர்களே, சிந்தனை கிளம்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வரவு செலவு கணக்கு என்பதையும் கடந்து வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் அரசாங்கம் என்னவெல்லாம் சாதனைகளை செய்திருக்கிறது என்கிற விஷயங்களை அமைச்சர்கள் பட்டியலிட்டார்கள். அந்த சாதனையை இன்னும் தொடரும் பட்சத்தில் தொடரும் வகையில் ஒவ்வொரு துறைக்குமான அந்த நிதி ஒதுக்கீடு என்பது இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனை வரவேற்று சமூக வலைதளத்திலே பதிவிட்ட போது நிறைய ஓர வஞ்சனைகளை எல்லாம் மீறி, ஒன்றிய அரசுடைய ஓர வஞ்சனைகளை மீறி இந்த வளர்ச்சியை நாம் எட்டியிருக்கிறோம். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இன்னும் மகத்தான பல்வேறு அறிவிப்புகள், சாதனைகள் என்பது வெற்றி பெற்றதற்கு பிறகு அறிவிக்கப்படும் என்கிற அந்த விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை பற்றி தான் இன்றைக்கு நாம் வாதை கடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படி நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து சைதை சாதிக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய சார்பாக வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் பொருளாதார வல்லுநர் திரு ஆனந்த் அவர்களும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சார்ந்த மாநில செயலாளர் சாமி நடராஜன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். முதல்ல செய்தி சாதிக்க உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு சாதனையினுடைய தொகுப்பு, அதை கண்கூட பார்த்த மாதிரி இருந்துச்சா? எப்படி இருக்கு? இல்லை, கடந்த 5 ஆண்டு காலமாக ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசின் மீது ஒரு அறிவிக்கப்படாத ஒரு பொருளாதார போரை அறிவித்திருந்தது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியுமோ அத்தனை முட்டுக்கட்டைகளையும் ஆளுகிற ஒன்றிய பாஜக அரசு, மோடி தலைமையில் அரசு போட்டது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு போட்ட எல்லா முட்டுக்கட்டைகளையும் தகர்த்தெறிந்து தமிழ்நாட்டை திராவிட மாடல் அரசு, இந்த நம்முடைய செந்தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதிகள் வெற்றி பாதையில் அழைத்து சென்றதை கண்கூடாக இந்த 2 மணி நேரம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வாசித்த அந்த தொகுப்பு, 5 ஆண்டு காலம் இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, எவ்வளோ வளர்ச்சி பாதை கொண்டு போயிருக்கிறது, கல்வியில், சுகாதாரத்தில், உள்கட்டமைப்பில் நம்ம எந்த அளவுக்கு மேலோகி இருக்கிறோன்றதுக்கு ஒரு உதாரணம் வேணும்னா 2020-21 இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தது ஓபிஎஸ் அவர்கள். அந்த இடைக்கால பட்ஜெட் அதையும் எடுத்து பார்க்கணும், இந்த இடைக்கால பட்ஜெட் அதையும் எடுத்து பார்க்கணும். அதை எடுத்து பார்த்தாலே எந்த அளவுக்கு வித்தியாசம், வளர்ச்சியின் பாதையில் தமிழ்நாடு எப்படி போயிருக்கிறது என்பதை கண்கூடாக தெரியும். இல்லை பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படாத போர் நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க? தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசு இதை ஒன்றும் பட்டவத்தனமாக சொல்லணும்னா எப்படி கியூபாவை அழிக்கணும்னு அமெரிக்கா ஒரு பொருளாதார தடையை விதிக்கிறது இல்லையா? மறைமுகமாகவும் நேர்மை. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஒன்றியத்தின் தமிழ்நாட்டின் பிரதான மாநிலம், அதிக வருவாய் தரக்கூடிய மாநிலம், இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் 9-10% தன்னுடைய பங்கை வகிக்கிற மாநிலத்திற்கு ஒன்றிய அரசு உரிய மரியாதையும் உரிய நிதியும் தருகிறதா என்று சொன்னால் இல்லை. உதாரணம் வேணுமா? 9வது நிதிக்குழுவில் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய தொகை 7.9%. 9வது நிதிக்குழுவில். 15வது நிதிக்குழுவில் எவ்வளோ ஒதுக்கி இருக்கணும்? 9க்கும் 15க்கு எத்தனை வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கு? 5-6 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கு. உள்கட்டமைப்பு, தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து எல்லாமே வளர்ந்து போயிருக்கிறது, மக்கள் தொகையும் கூடியிருக்கிறது. ஆக 9வது நிதிக்குழுவில் 7.9 கொடுத்தவர்கள் 15வது நிதிக்குழு எவ்வளோ கொடுத்துருக்கணும்? 8ஓ 9ஓ கொடுத்துருந்தா சரி சம பார்க்குறாங்க, வளர்ச்சிக்கு உதவுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். ஏன்னா இந்த இது ஏன் சொல்கிறேன்னா, அண்ணாமலையுடைய கேள்விக்காக அந்த பதிலை சேர்த்து சொல்லிடுறேன்னா, உங்களுடைய வளர்ச்சியெல்லாம் ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு தான் நடந்தது ஒரு பிட்டு போட்டிருக்காரு. அதுக்காக சொல்கிறேன், 9வது நிதிக்குழுவில் தமிழக அரசுக்கு கொடுத்த ஒதுக்கீடு பணம் எவ்வளோனா 7.9. 15வது நிதிக்குழுவில் மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியது 4.1. இது ஓர வஞ்சனை தானே, இது புறக்கணிப்பு தானே, இது தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி போடுகிற முட்டுக்கட்டை தானே. அது மட்டும் இல்லை, அடுத்து பாருங்க, இந்த 3% குறைச்சாங்கல்ல, அவருடைய மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 3,17,000 கோடி. இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம், வஞ்சனை, புறக்கணிப்பு எது வேணா பேர் வச்சுக்கலாம். 7க்கும் 4க்கும் கொண்டு வந்து அந்த தொகை எவ்வளோன்னா 3,17,000 கோடி. அதனுடைய மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கிற கடனுடைய 33% பணத்தை அவள் தரவில்லை. சரி, இதை நான் முதல்ல சொன்னல, ஒரு அறிவிக்கப்படாத போர். அந்த அறிவிக்கப்படாத போரையும் தாண்டி, முட்டுக்கட்டையும் தாண்டி, கவர்னருடைய நெருக்கடியை தாண்டி, அமைச்சருடைய இதுக்கு தாண்டி, உங்களுக்கு ஜல்ஜீவனுக்கு பணம் கொடுக்கல, கல்விக்கு பணம் கொடுக்கல, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்கல, வர்தா புயல், ஒக்கி புயல், கஜா புயல், பல புயல்கள் வந்தது, பணம் கொடுக்கல. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி வெள்ளத்தில் மூழ்கி போனது, பணம் கேட்டோம் கொடுக்கல. கிருஷ்ணகிரி, கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் பாதிக்கப்பட்டது, பணம் கேட்டோம் கொடுக்கல. வளர்ச்சி கொடுக்கல. இப்படி எதற்குமே ஒத்துழைக்காமல் தமிழ்நாட்டு பக்கமே திரும்ப மாட்டோம், பொங்கல் வந்தால் வாழ்த்து சொல்வோம்,
தேர்தல் வந்தா மேடையில வணக்கம்னு சொல்லுவோம். என்னால் தமிழ்ல பேச முடியலையேன்னா வருத்தப்படாம நடிப்போம். ஆனால் பணம் மட்டும் தரமாட்டோம், உதவி மட்டும் செய்ய மாட்டோம். ஒக்கி புயல் இது தமிழ்நாடு ஏன் ஓர வஞ்சனை, டெல்லிக்கு ஓர வஞ்சனை காட்டல, டெல்லி தான் தமிழ்நாட்டுக்கு ஓர வஞ்சனை காட்டுகிறது. ஒக்கி புயல் கன்னியாகுமரி கடற்கரையில் ஒரு 300-400 பிணங்கள் மிதக்கிறது. இங்கே அன்றைய முதலமைச்சர் நம்ம கூட ஆட்சியில் இல்லை, இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சி. மத்திய பாதுகாப்புத்துறை கடிதம் எழுதுகிறார்கள், விமானப்படையை தாருங்கள், அந்த கடல் படையை தாருங்கள், பிணங்கள் எடுக்க வேண்டும். கொடுத்தீங்களா? வேடிக்கை தான் பார்த்தீங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன், இவங்க எவ்வளோ கேவலமானவங்கன்றக்காக ஒரு 16 பேர் தேனி மாவட்டத்தில் குரங்கணிக்கு மலையேறும் பயிற்சிக்கு போகிறாங்க. 16 பேர், இன்னும் 3 குழந்தைகள் 4-5 பெண்களோட குடும்பத்தோட போகிறாங்க. திடீர்னு காட்டு தீ பற்றிக்குது. 18 மணி நேரம் போராடுறாங்க. சரி, இங்கேருந்து அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹெலிகாப்டர் கேட்குறாங்க, தரலையே. அந்த 16 பேரும் குரங்கணி தீ விபத்தில் கருகி இறந்து பிணமாக தான் கிடைக்கும். இல்லை நிச்சயம், அதாவது ஓரவஞ்சனைன்னா நீங்கள் நிறைய எடுத்துக்காட்டுகள் உங்களால் சொல்ல முடியும். அண்ணாமலைக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னீங்க. அண்ணாமலை வைத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேரளா கையெழுத்து போட்டு அவங்களுக்கான நிதியை வாங்கிட்டாங்க. கையெழுத்து போட மாட்டோம்னு விடாப்பிடியாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? கையெழுத்து போடுங்க, நிதியை வாங்கிட்டு போங்கன்றாரு. உங்களுடைய கொள்கையை மேலே திணிக்காதீங்க. சரி, நீங்கள் உங்களுடைய கொள்கையை உங்கள் வீட்டு பணத்தை நாங்கள் கேட்கல. கேரளா இந்தியாவிற்கு செலுத்துகிற நிதி எவ்வளவு, தமிழ்நாடு இந்திய அரசுக்கு செலுத்துகிற நிதி எவ்வளவு, இல்லை தர 7 லட்சம் கோடியை தமிழ்நாட்டிலேருந்து அவங்க வாங்குறாங்க. வாங்குறது வருஷத்துக்கு 7 லட்சம் கோடி, நீங்கள் கொடுக்கறது எவ்வளோ? அதான் நீங்கள் பிரச்சனையே. நீங்கள் உங்கள் பணத்தை கேட்டோமா? ரெண்டாவது, இந்த கல்வி திட்டன்றது நீங்கள் ஆரம்பிச்சது இல்லையே. நாங்கள் இந்த கல்வி பற்றி பேசவே இல்லை. நான் ஆல்ரெடி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து கொடுக்கப்படுகிற நிதியே நிறுத்துறீங்க. வாத்தியார் கொடுக்க வேண்டிய சம்பளம் அதையே நிறுத்துறீங்க. அந்த கேட்டா ஏன் மிரட்டுறீங்க? மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோ, இந்தி படிக்கிறேன்னு ஒத்துக்கோ. இந்தி படிக்கிறேன்னு சொன்னா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா நாங்கள் பணத்தை விடுவிப்போம், நிதி தருவோம்னா நாங்கள் கேட்பது யார் வீட்டு பணத்தை? பாஜக பணத்தையா, அம்பானி பணத்தையா, அதானி பணத்தையா, RSS பணத்தையா கேட்டோம்? இல்ல, நாங்கள் கட்டுகிற வரி பணத்தை தான் நாங்கள் கேட்டோம். கண்டிப்பா. இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க நிதிக்குழு அது பரிந்துரைத்த அந்த நிதியை வெகுவா குறைச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட 4-5% குறைந்து போச்சு. 3 லட்சம் கோடி கிட்ட குறைஞ்சு. ரைட். அதுல நீங்க சாதனை படுத்துறீங்கன்னா மாறு தட்டிக்கிறீங்க. ஆனா உங்களுடைய வருவாய் என்பது எந்த இடத்துல இருக்கு? கடன் தான் நீங்க வாங்கி இருக்கிறீங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம பேசுவோம், அந்த சுற்றுகள் நம்ம பேசலாம். ஆனந்த் சார், உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், நீங்க எப்படி பார்க்கறீங்க இடைக்கால நிதிநிலை அறிக்கை? ஒரு இதுவரைக்கும் செய்த சாதனைகளுடைய தொகுப்பாக அது இருக்கிறது முதலமைச்சர் சொல்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக சமூக நீதியினுடைய பாதையில் பயணிப்பதற்காக இப்ப அந்த ஒதுக்கீடு எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற வாதம் தான் அரசினுடைய சார்பில். எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பட்ஜெட் என்பது தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்திருக்கின்ற இந்த பட்ஜெட் என்பது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். தேர்தல் வருவதனால ஒரு இந்த 2-3 மாதங்களுக்கான ஓட் ஆன் அக்கவுண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுக்கப்பட்டிருக்க பட்ஜெட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நிறைய புதிய அறிவிப்புகள்லாம் இல்லை என்றால் புதிய அறிவிப்புகள் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இடைக்கால பட்ஜெட்ல நீங்க புதிய அறிவிப்புகள் கொடுப்பதற்கு தடை இருக்கிறது. ஆகவே புதிய அறிவிப்புகள் என்பது இல்லை. இன்னும் சில விஷயங்களில் கூட ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாமா என்றால் கண்டிப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் யார் சொல்லுகிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். இந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட விஷயங்களை எல்லாம் தொகுத்து இன்றைக்கு நிதியமைச்சர் பேசும்போது பேசினார். எந்த மாநிலத்தோடு ஒப்பிடும் போது பார்த்தீங்களானால் இந்தியா முழுவதும் இருக்கின்றது தமிழ்நாடு செய்திருக்கின்ற சாதனைகள் என்பது இந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக சாமானிய மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களில் முன்னேறுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், கல்விக்கான திட்டங்கள், சுகாதாரத்திற்கான திட்டங்கள், இப்படி எல்லா திட்டங்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலே பாராட்டக்கூடிய வகையில் வந்திருக்கிறது என்பதுதான் இந்த தொகுப்பை அவர் படிக்கும் போது நமக்கு கேட்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். நீங்க கடைசியா ஒரு கேள்வி கேட்டீங்க, கடன் சம்பந்தமாக சில பேர் எதிர்கட்சியினர் கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது, கடனுக்கான ஒரு லிமிட் என்பது இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த லிமிட் என்ன என்று, எவ்வளவு வாங்க வேண்டும் என்பது இருக்கிறது. அரசு சொல்லுகிறது, லிமிட் என்ன சொல்கிறது என்றால் 30% உங்களோட ஒட்டுமொத்த ஜிடிபியில், தமிழ்நாடு என்று சொல்லும்போது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தியில் 30% நீங்கள் கடன் வாங்கலாம் அப்படின்னு நின்றிருக்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாடு வாங்கியிருக்கின்ற கடன், தமிழ்நாடு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டிபி என்பது இன்னைக்கு 36 லட்சம் 40 லட்சம் கோடியை நோக்கி தமிழ்நாடு போய்கொண்டிருக்கிறது. அப்போ 40 லட்சம் கோடியில் 30% என்று சொன்னால், இல்லை 36 லட்சம் கோடியில் 30% என்று சொன்னால் கூட ஒரு 10 லட்சம் 11 லட்சம் ஈஸியாக நம்ம 12 லட்சம் வரைக்கும் கடன் வாங்க முடியும். ஆனால் வாங்கியிருக்க கடன் ஒரு 26% தான் வாங்கியிருக்கிறோம், 10 லட்சத்தை கூட தொடவில்லை என்பது பார்க்கின்றோம். ஆக ஜிஎஸ்டிபி உடைய பர்சன்டேஜில் கடன் என்பது அரசு சொல்லுகின்ற, இன்றைக்கு சட்டம் சொல்லுகின்ற விஷயங்களுக்கு உட்பட்டுத்தான் கடன் வாங்கிறோம் என்று சொல்கிறோம்.
நம்ம விமர்சிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் விமர்சிப்பவர்கள் ஒன்றிய அரசை சேர்ந்தவர்கள். ஒன்றிய அரசு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறது என்பதை பேசிவிட்டு மாநில அரசாங்க கடனை பற்றி பேச வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்தின் அவர்களுக்கும் அதே 30% என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி 360 லட்சம் கோடி என்று சொன்னால் அவங்க எவ்வளவு வாங்கலாம்? ஒரு 100 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்கலாம். ஆனால் என்ன ப்ரொஜெக்டட் டெப்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் போட்டிருக்கார்கள், ஏற்கனவே இருந்த கடனில் இன்னொரு 18 லட்சம் கோடி ஆட் ஆகி 214 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கடன் தொகை என்பது உயர இருக்கிறது. மொத்த ஜிடிபியில் 55% கடனாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு அது 26% கடன். யாரை பார்த்து விமர்சனம் பண்ணுவது என்ற ஒரு விவசாய வேணாமா? 26% தான் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கடனை வைத்திருக்கின்ற தமிழ்நாடு அரசும் 55% கடனை வைத்திருக்கின்ற ஒன்றிய அரசு விமர்சிப்பது எப்படி சரியா இருக்க முடியும் என்று கேட்கின்றோம். அதே போல நீங்கள் ஒதுக்கீடுகள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஆண்டுகளில் ஒதுக்கீடுகள் என்பது கல்விக்கான ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, சுகாதாரத்திற்கான ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, எல்லா ஒதுக்கீடும் நான் ஒன்றிய அரசாங்கத்தோடு மட்டும் ஒப்பிடுகின்றேன், மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடவில்லை. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போதும் நிச்சயமாக தமிழ்நாடு எல்லா மாநிலங்களோடு ஒப்பிடும் போதும் கூடுதலாக ஒதுக்கி இருக்கிறது என்று பார்க்கின்றோம். 1-2 மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கல்வி போன்ற விஷயங்கள், சுகாதாரத்தை போன்ற விஷயங்கள் கூடுதலாக நிதி ஒதுக்கி கொண்டே வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஒரு 5 ஆண்டுகளில் கல்விக்கான ஒதுக்கீடு, சுகாதாரத்திற்கான ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் சுகாதாரத்திற்காக ஒதுக்கின்ற மொத்த தொகை, நான் சொல்றது மொத்த தொகை 99,000 கோடி. இப்போ ஒரு 7,000 கோடி 6,000 கோடி ஏற்று 1,06,000 கோடி ஆக்கியிருக்காங்க. மாநில அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிற தொகை 22,000 கோடி. போன பட்ஜெட், நான் இந்த பட்ஜெட் ஃபிகர் எடுக்கல, 22,000 கோடி ஒதுக்கி இருக்கு. நான் சொல்றேன், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு நீங்கள் ஒதுக்கிய தொகை 1 லட்சம் கோடி என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு மட்டும் நாங்கள் ஒதுக்கிய தொகை 22,000 கோடி என்று சொன்னால், எங்களை பார்த்து நீங்கள் விமர்சிப்பது எப்படி சரியா இருக்க முடியும் என்று கேட்கின்றோம். அதுவும் எந்த கட்டத்தை, அதே கல்வியில் பார்த்துக் கொள்கின்றால் 1,29,000 கோடி ஒட்டுமொத்த ஒதுக்கீடு இந்தியாவுக்கு பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டது 1,29,000 கோடி. தமிழ்நாடு ஒதுக்கி இருக்கிற தொகை 55,000 கோடி. எந்த காலகட்டத்தில் இது இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு முன் பேசிய நண்பர் பேசினார், சாதிக் பேசினார், ஒன்றிய அரசாங்கம் நயவஞ்சகத்தோடு இன்றைக்கு மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டிருக்கிறது. பைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தார்கள், 42% டெவல்யூஷன் கொடுக்க வேண்டும், மாநில அரசாங்கங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று YV ரெட்டி தலைமையில் அமைக்கப்பட்ட பைனான்ஸ் கமிஷன் கொடுத்தது. 42% என்று சொன்னது. இந்த அரசாங்கம் கூட சொன்னாங்க, நாங்க 41% பட்ஜெட்டுக்கு முன்னாடி சொன்னாங்க, 41% டெவல்யூஷன் என்பது நாங்கள் ஒத்துக்கொண்டோம், கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன 41%? YV ரெட்டி சொன்னது என்பது ஒட்டுமொத்த வரி வருவாயில் நீங்க 42% கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்க தான் வரி வருவாயை மாத்திட்டீங்களே. இப்போ வரி வருவாய் முழுக்க செஸ்ஸாவும் சர்சார்ஜும் போன பிறகு நெட்டாக அன்னைக்கு செஸ்ஸும் சர்சார்ஜும் வரியில் சேர்ந்திருந்தால் நீங்க எனக்கு கொடுக்கிற தொகை என்பது டெவல்யூஷன் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 34%. அப்போ 42% பைனான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்று யோசிச்சு செஸ் அண்ட் சர்சார்ஜில் மிகப்பெரிய தொகையை எடுத்துன்னு போயிட்டு, அது வரி பிரிச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, டெவல்யூஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்ப வெறும் 34% தான் இன்னைக்கு வரியை பிரிச்சு கொடுக்குறீங்கன்னா, அந்த 34%ல தமிழ்நாடு கிடைக்கின்ற 4%ல அந்த 4% வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் இன்னைக்கு சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால், இதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கின்றேன். அதுவேதான் இது ஒரு மிக இக்கட்டான நிலையில், ஒரு நெருக்கடியான நிலையில் கிட்டத்தட்ட இந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை ஒரு 5 ஆண்டுல எந்த விதமான உதவியும் செய்ய, மிகப்பெரிய உதவிகள் சார் கூட சொன்னாருங்க, ஜல் ஜீவன் ஸ்கீம், எல்லா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நாம செலவழித்த தொகை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த தொகையை விட கூடுதலான தொகை. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு ரேகா திட்டம்லாம் வரப்போகுது, ரொம்ப நெருக்கடியா வரப்போகிறது. தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக 4,800 கோடி நீங்க செலவழிக்கணும் ரேகா திட்டத்துல. ஏன்னா ப்ரப்போஸ் ஷேரை மாத்திட்டாங்க, ரேஷியோ ஆஃப் தி ஷேரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 90% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 10% மாநில அரசாங்கம் கொடுக்கணும்னு சொன்னது. ஏன்னா அது ஒரு ஆக்ட், சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய திட்டம், ஒன்றிய அரசாங்கத்தோட சட்டத்துல வந்த திட்டம் அது. அப்போ 90% ஒன்றிய அரசாங்கமும் 10% மாநில அரசாங்கமும் சொன்னாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 60-40 ஆக்கிட்டாங்க. 40% என்று சொன்னால்
மாநில அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் 4300 கோடி கூடுதலாக செலவழிக்க வேண்டும். நீங்க ஏற்கனவே கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி 2500 கோடி கொடுக்கவில்லை. ஏராளமான இடர்பாடுகள் நடைபெற்ற போது, இயற்கை இடர்பாடுகள் வந்த போதெல்லாம் கொடுக்கல நிதி. எங்க இருந்து நிதிக்கு போவார்கள்? வரி வசூலிக்கின்ற உரிமையும் மாநில அரசாங்கங்களுக்கு கிடையாது. எங்க இருந்தா நிதி போவார்கள்? கடனும் வாங்க கூடாதுங்கிறீங்க. அப்ப என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த இருக்கிற ஒரு பிஸ்கல் ப்ரூடன்ஸ் என்று சொல்வார்கள், இருக்கிற நிதியை வைத்துக்கொண்டு மிக சிறப்பாக அந்த நிதியை பயன்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த பட்ஜெட் என்பது போடப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நிச்சயமா சார். அதாவது அதான் நீங்க குறை சொல்லலாம், ஆனா அது யாரு சொல்லணும்னு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து முன்வைக்கிறீங்க. பேசலாம். தற்போது நம்முடைய அமர்விலே சாமி நடராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், மாநில செயலாளர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சார்ந்தவர். சாமி நடராஜன் சார், நீங்க எப்படி பார்க்கறீங்க? பொது பட்ஜெட்டுக்கு பிறகு வேளாண் பட்ஜெட்டும் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கருத்து? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்த 5 ஆண்டு காலத்திலையும் இந்தியாவிலே முதல் முறையாக வேளாண்மை துறைக்குன்னு முதல் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்க. 5 முழுமையான வேளாண் பட்ஜெட் தாக்கல் பட்டு தமிழ்நாட்டினுடைய வேளாண் பெருமக்களுக்கு ஏராளமான புதிய திட்டங்களை அறிவித்து அதன் மூலமாக தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்துல லட்சக்கணக்கான விவசாயிகள் பலன் பெற்றிருக்காங்க. இப்ப இடைக்கால நிதிநிலை அறிக்கையில நாங்க எதிர்பார்க்கல வேளாண்மை பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையும் இடைக்காலத்துல ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்கன்னா அது அந்த வகையில இதுலயும் ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு காலத்துல என்னென்ன திட்டங்களுக்கு நிதிகள் ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் செயல்பாட்டுல இருக்குதோ அதை நிறைவு செய்யக்கூடிய வகையில வேளாண்மை நிதிநிலை அறிக்கையிலையும் இடைக்கால பட்ஜெட்ல வந்திருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இதுலயும் நிறைய 2 நாட்களுக்கு முன்னாடியோட பல்வேறு புதிய திட்டங்கள் வேளாண்மை துறைக்காக செயல்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த காலத்துல இந்த ஒரு 1000 வேளாண் பட்டதாரிகளை அவங்களுக்கான ஒரு இதை உருவாக்கி அங்க வந்து ஒருங்கிணைந்த வேளாண்மை ஆலோசனை மையங்களை உருவாக்கி கொடுத்தது கடந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில வந்து பெரிய அளவுக்கு விவசாயிகளுக்கு பலன்படுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் வளங்களை ஆய்வு செய்து அந்த மண்ணினுடைய வளத்திற்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஏரியாவில் புதிய பயிர்கள் வெளியிடுறது, இது மாதிரி ஏராளமான இந்த 5 ஆண்டு காலத்துல புதிய திட்டங்கள் என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்முடைய உணவு தானிய உற்பத்தி என்பது இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல, கடந்த ஆண்டு கூட நெல் உற்பத்தி தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு நம்ம வந்து அந்த இலக்கை காவிரி டெல்டா மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் எட்டியிருக்கிறோம். இப்படி இந்த 5 ஆண்டு காலத்துல வேளாண்மை துறைக்குன்னு ஒரு நிதிநிலை அறிக்கை தனியாக அறிவிக்கப்பட்டு ஒரு கணிசமான நிதி அதுக்காக ஒதுக்கப்பட்டு பல்வேறு புதிய திட்டங்கள் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக இன்னைக்கு வேளாண்மையில இயந்திரமயமாக்கல் படுவது தவிர்க்க முடியாத ஒன்னாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வேளாண் கருவிகளை எந்திரங்களை விவசாயிகளுக்கு மானிய விலையில போய் சேர்றதுக்கு, சிறு குறு விவசாயிகளுக்கு போய் சேர்க்கறதுக்கான அந்த பணிகள் முழுவதும் இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல பெரிய அளவுக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செயல்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் அதோட நீட்சியாகத்தான் இந்த இடைக்கால வேளாண்மை நிதிநிலை அறிக்கையும் இந்த 5 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படக்கூடிய அந்த திட்டங்களை எஞ்சி இருக்கக்கூடிய இந்த மாதங்கள்லையும் அதை நிறைவு செய்வதற்கக்கூடிய வகையில இன்றைக்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா நாங்க பாக்குறோம். நிச்சயமா சார். இதுல சில பேர் சில குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குறிப்பா பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து 3% தான் வேளாண் என்பது வளர்ந்திருக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய சாதனையா? பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தில் இருந்தபோது 10% வளர்ச்சியெல்லாம் வந்து கொடுத்தார் அப்படிங்கிறதான். அதை எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, நேற்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது மாநில திட்டக்குழுவுடைய சார்பாக. 25% தான் வந்து வேளாண்ல வந்து இருக்கிறாங்க, 75% பேர் வந்து சர்வீஸ் செக்டரா வந்து தொழில்துறையை நோக்கி போயிட்டாங்க அப்படிங்கிறத அதை ஒரு பாதகமான அம்சமா பார்க்கணுமா? நீங்க எப்படி அதை வந்து அணுகுறீங்க? இல்ல, இதுக்கு முழுக்க காரணம் அண்ணாமலை சொல்றத வந்து அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியும் தான். இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த 12 ஆண்டு காலத்துல இந்தியாவுல செயல்படுத்தக்கூடிய வேளாண் விரோத கொள்கைகள் அதோட திட்டங்கள் தான். ஏன்னா இந்தியாவுல ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. மாநில அரசாங்கத்துக்கான அதிகாரங்கள் என்பது முழுக்க மறுக்கப்பட்டு எல்லா அதிகாரமும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கையில தான் இருக்குது. குறித்தா எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை மாநில அரசாங்கம் கொடுக்க முடியுமா? மத்திய அரசாங்கம் தான், ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுக்கணும். அப்ப விவசாயம் நெருக்கடி ஏற்படுகிறது. தமிழ்நாட்டை பத்தி அண்ணாமலைக்கு சரியான புரிதல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாகுபடி நிலப்பரப்புக்கு 55 விழுக்காடு தான் நீர்ப்பாசன ஏற்பாடே இருக்குது. அந்த 55 நீர்ப்பாசன முறையும் ஆற்றுப்பாசனமும் அண்டை மாநிலங்களை நம்பிதான் இருக்கு. முல்லை பெரியாரா இருக்கலாம், காவிரியா இருக்கலாம், பாலாறு இருக்கலாம், தென்பண்ணையா இருக்கலாம். இதெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரள மாநிலங்கள் இருக்கக்கூடிய உறவு இயற்கை ஒத்துழைப்பு ஒட்டி தான் நம்ம வந்து இந்த சாகுபடியே நடக்குது. இப்ப இதுல இதை போராடி கொண்டுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள், தமிழக அரசாங்கமும்
கடந்த காலத்துல உணவு தானியத்துல ஒரு பெரிய தன்னிறைவை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். பொதுவா இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளாண் நெருக்கடிக்கெல்லாம் காரணம் யாருன்னா மத்திய பிஜேபி அரசாங்கம் தான். அவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும், உதாரணத்துக்கு பாருங்க, மின்சார திருத்த மசோதா 2020 ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அது நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல சட்டமாக்கப்பட்டா என்ன ஆபத்து? தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்படும். ஏற்கனவே 55% தான் நீர்ப்பாசன வசதி இருக்கு. இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கணும்னா ஆழ்குழாய் பாசனத்தின் மூலமாக நம்ம 24 லட்சம் மின்சார இணைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு, ஆழ்குழாய் கிணறு. அது புறம் இன்னைக்கு நம்ம 1989 கலைஞர் முதலமைச்சராக வரும்போது அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்ததனுடைய பலனாகத்தான் இந்த உணவு தானிய உற்பத்தியில நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம். இப்ப அண்ணாமலை சொல்லக்கூடிய மோடி அரசாங்கம் இந்த மசோதாவை சட்டமாக்குனா தமிழ்நாட்டில் 24 லட்சம் மின்சார இணைப்பு, இலவச மின்சாரம் இருக்காது. ஒரு யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தினாலும் அதுக்கான கட்டணத்தை செலுத்தணும். அதுக்கான உத்தரவு போடக்கூடிய இடத்துல மோடி இருக்கிறாரு, பிஜேபி இருக்குது. அவங்க நம்ம மாநிலத்தில் கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே வந்தாலும் இந்த மாநில அரசாங்கம் தன்னுடைய நிதி தேவையில இருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முழுக்க இந்த 24 லட்சம் மின் இணைப்புகளுக்கு பணம் கட்ட முடியும்? அவங்க ஒரு கண்டிஷன் போடுவாங்க. நாங்க சொல்ல டேரிஃப் படி ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு நீங்க மின்சார கட்டணத்தை ஏத்தலன்னா மத்திய தொகுப்புல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடியையோ இந்த மின்சாரத்தையோ நாங்க குறைப்போம்னு சொல்லுவாங்க. பல்வேறு நிபந்தனைகள் வரும். எப்படி கல்வி உதவித்தொகை நிறுத்தி வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி பின்னாடி அது வரப்போகுது. அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த நெருக்கடி பூரா வர்றதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயத்துல நெருக்கடி வருதுன்னா அதை ஏற்படுத்தக்கூடிய அரசு ஒன்றிய அரசாங்கம், பிரதமர் மோடி தான். அவர் கொண்டு வரக்கூடிய இந்த புதிய புதிய சட்டங்கள் தான். 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து ஒரு வலுவான போராட்டத்தை நடத்தணும். இப்ப என்ன பண்றாரு? 3ஆம் முறை ஆட்சிக்கு வந்தோன அந்த 3 வேளாண் சட்டங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சரத்துக்களை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றாக அமுல்படுத்த முயற்சி பண்றாங்க. அதுதான் 2025 விதை மசோதா. அது சட்டமாக்கப்பட்ட என்ன ஆகும்? ஏற்கனவே இந்திய விதை சந்தை முழுவதும் கார்பரேட் கம்பெனிகள்ல, பன்னாட்டு கம்பெனிகள் கையில இருக்குது. ஒட்டுமொத்தத்துல எல்லாமே கார்பரேட் கம்பெனிகளுக்கு போனதுன்னா அதனால் பாதிக்கப்படக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். ஒட்டுமொத்தத்துல இந்த நெருக்கடிக்கு எல்லாம் காரணம் பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய மோசமான வேளாண் கொள்கைகள் தான். அதனால அவர் சொல்றதுக்கு பூரா முழு பொறுப்பும் பிஜேபி அரசாங்கம், பிரதமர் மோடி தான் பொறுப்பேற்கணும். நிச்சயமா சார். பொது பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா இதை கடன் வாங்குறத பொறுத்த வரைக்கும் பாஜக சொல்லக்கூடாது அப்படிங்கிற எடுத்துக்காட்டு நம்ம அப்படியே ஒப்பிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி தான் வேளாண் பட்ஜெட்டுக்கும் நெருக்கடியை உருவாக்குறது பாஜக. பிறகு எப்படி குறை சொல்ல முடியும் அப்படிங்கிற தார்மீகமான கேள்வியை தான் முன்வைக்கிறீங்க. நம்ம பேசலாம் நடராஜன் சார், அடுத்த சுற்றுகளில் நம்ம பேசலாம். ரஜினிகாந்த், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, 5 வருடத்தினுடைய சாதனை தொகுப்பாக இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் கருத்து முன் வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? முதல்ல இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, வள்ளுவருடைய குறளையே முதல்ல சொல்லி தான் தொடங்குறாரு. பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தோற்றோல் எல்லாம் தலை என்கிற அந்த குறளுக்கு ஏற்ப இந்த பட்ஜெட் இருக்கு. அதாவது என்னன்னா, யாரையும் விட்டுவிடக்கூடாது. குறிப்பாக சமூகத்தில் நலிந்தவர்கள், அவர்கள் எந்த விதத்திலும் அவர்களை விட்டுவிடாமல் அவர்களுக்கான மேம்பாட்டுக்கான, அவர்களை உயர்த்துவதற்கான நோக்கத்தோடு தான் இந்த அரசு 5 ஆண்டு காலம் செயல்பட்டிருக்கிறது என்கிற சாதனைகளை இன்றைக்கு சாதனை குவியல்களை படித்த பட்ஜெட்டாக இதை நான் பார்க்குறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பெண்களுக்கு முன்னுரிமை இந்த ஆட்சியில், 5 ஆண்டுகள் ஆட்சியில் பெண்களுக்கான முன்னுரிமை என்பது சொல்லி மாளாதது, அவ்வளவு முன்னுரிமை. இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? 9 மாத பேறுகால விடுப்பு என்பது 12 மாதங்களாக இன்றைக்கு 1 வருடம் கொடுக்கப்பட்டிருக்குது. பெண் குழந்தைகள் கல்விக்கு கிட்டத்தட்ட புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் உயர்கல்விக்காக வழங்கப்படுகிறது. தமிழ் புதவன் திட்டம் என்று, தோழிகள் விடுதிகள் திட்டம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட மகளிர் சுய உதவிக்குழுக்கே 1,41,718 கோடி ரூபா கடன் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சாதனை இது! கிராமப்புற பெண்களை ஒன்றிய அரசு இன்றைக்கு வஞ்சித்திருக்கிறது. கிராமப்புற ஏழைகளை வஞ்சிச்சிருக்குது. மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு, கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு அன்றைக்கு 90லேருந்து 100% ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கணும். ஆனால் அந்த கொடுக்க வேண்டிய நிதியே கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா பெண்டிங்காக இருக்குது. அதாவது ஊதியத்துக்கு கொடுக்க வேண்டியது, அந்த திட்டத்துக்கு ஒதுக்க வேண்டியது சேர்த்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா நிலுவையில் இருக்குது. ஆனால் அந்த நிதியே கொடுக்காம 40% மாநில அரசே வந்து போட்டுக்கணும், பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி பெயரை தூக்குவது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை அவர்கள் ஒழித்து கட்டி விட்டார்கள். அப்போ இந்த சூழலில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபா 1.5 லட்சம் கோடி மகளிருக்கே வந்து கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்போ எவ்வளவு வந்து நலிந்தவர்களை இந்த அரசு வந்து கவனத்தில் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்துக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நகை யார் போய் கடன் வைப்பா, அடமானம் வைப்பா? நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நகைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கிறது. 4889 கோடி ரூபா நகைக்கடன் வந்து மார்ச் 31, 2021 வரை வச்சவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படுறாங்க. அப்போ இத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க தமிழ்நாடு அரசு. வேறு யாரும் முடியாது. நீங்கள் வந்து மெட்ரோ திட்டத்தை முழுக்க நம்ம தலையிலே கட்டிட்டாங்க. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்குது, அவங்க வந்து பங்களிப்பை கொடுக்க மறுக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 3528 கோடி ரூபா நிதியை மறுக்கிறாங்க. அப்போ ஆனால் கல்வியில் தமிழ்நாடு முதலிடம், இப்போ கட்டுமானத்தில் தமிழ்நாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தமிழ்நாடு முதலிடம், மின்துறை உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம், ஜவுளி உற்பத்தியில் தமிழ்நாடு, ஏற்றுமதியில் முதலிடம், பொருளாதார வளர்ச்சியில் வந்து ஆமாம் இரட்டை இலக்க வளர்ச்சி, இந்தியாவை விட 3 மடங்கு வளர்ச்சி இப்படி. ஆனால் இதை வந்து ஒன்றிய அரசு செய்ய மறுப்பதை அவர்களே அட்மிட் பண்ணுறாங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. நீங்கள் இப்போ மோடி வந்து பிரச்சாரத்துக்கு வந்து என்ன சொன்னார், தமிழ்நாடுக்கு நாங்கள் வந்து நல்லது செய்யணும்னா டபுள் இன்ஜின் ஆட்சி வரணும்னு சொல்கிறாரு. அது ஒன்றிய அரசினுடைய நியாயமான செய்தியாக இது? ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர் இதை சொல்லலாமா? பிரதமருக்கு எல்லா மாநிலமும் அவருடைய மாநிலம், எந்த ஆட்சி நடந்தாலும் மாநிலம் என்பது இந்திய ஒன்றியத்தினுடைய மாநிலம், எல்லா மக்களும் அவர்கள் மக்கள். அப்போ ஜனநாயகத்தில் எதிர்கட்சி ஆட்சியிலே இருக்கக்கூடாதா? அப்படி ஆட்சியில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிதி ஒதுக்க மாட்டீங்களா என்பதைத்தானே சொல்கிறாரு. நாங்கள் ஒதுக்க மாட்டோம், நாங்கள் சொல்கிற ஆட்சி தான் வரணும். அதை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு எடுத்து கேட்பாங்க. டபுள் இன்ஜின்னா நாங்களும் ஆண்டா இன்னும் நாங்கள் எங்களுக்கு தேவையான டபுள் இன்ஜின் இருந்தால்தான் நான் வந்து உரிய பங்கு உங்களுக்கு கிடைக்கும், உரிய உரிமை கிடைக்குன்னா என்ன அர்த்தம்? அதுதானே சொல்றாரு. டபுள் இன்ஜின் ஏன் வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்தை தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியா, தமிழ்நாடு என்கிற பெயரே பட்ஜெட்ல கிடையாதே. நீங்க கடந்த 2 ஆண்டுகள் பட்ஜெட் எடுத்துங்க, ஒன்றிய அரசுடைய பட்ஜெட், தமிழ்நாடுங்கிற பெயரே கிடையாது. அப்படி இந்த சூழல்லையும் இவர்களால் எவ்வளவு நிதி இழப்பு தெரியுங்களா? நமக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கொடுக்காததால் இந்த தமிழ்நாட்டுக்கு நிதி இழப்பு என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஆமாம் இது நான் 2 கனவு திட்டம், இங்கே நிதி இழப்பே 41,411 கோடி ரூபா நிதி இழப்புங்க. நிதி சுமை வந்து ஏறி இருக்கு. சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக, இந்தியாவே பின்பற்றக்கூடிய ஒரு மாடலாக திராவிட மாடலை இன்றைக்கு முதலமைச்சர்கள் செய்திருப்பது என்பது, உருவாக்கி இருப்பது என்பது மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை தொடர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் 5000 கொடுத்தது மிகப்பெரிய மக்கள், அதாவது மகளிருக்கு, பெண்களுக்கு ஒரு எல்லாரும் உண்மையிலே பெரிய மலர்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. ஆக இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் பெண்கள் மட்டுமல்ல, நலிந்தவர்கள், பட்டியலின மக்கள், பழங்குடிகள் என்று சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு, அமைதியான மாநிலம் தமிழ்நாடு. அதனாலதான் தொழில் வளர்ச்சி, தொழில் நிறுவனங்கள் இங்க வர்றாங்க, முதலீடு இங்க வந்து அதிகமா வந்து செய்யறாங்க என்கிற சாதனைகளை புரிந்து கொண்டே இருக்கிற ஆட்சி தொடர வேண்டும் என்பதைத்தான் இந்த பட்ஜெட் உணர்த்துகிறது. கண்டிப்பா பேச சாதிக்கும் உங்கள்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கு அதிமுகவினுடைய தரப்புல எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தான் செய்வாங்க, ஆனா வித்தியாசமான முறையில கேட்டதற்கு பிறகுன்னா கூட பரவாயில்ல, கேட்பதற்கு முன்பாகவே ஒரு காதுகுத்து பத்திரிகையெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. கேட்டதற்கு பிறகு வந்து மேனாமினிக்கு உரை அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பட்ஜெட் உரையை மாண்புமிகு நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்கள் 2 மணி நேரம் 23 நிமிஷம் படிச்சிருக்காரு. 2 மணி நேரம் 23 நிமிஷம். அவர் 6 முறை தண்ணி குடிச்சிருக்காரு எடுத்து படிக்கிறது. அந்த பட்ஜெட் உரையை கேட்ட எடப்பாடி பழனிசாமி 67 முறை தண்ணி குடிச்சிருக்காரு. என்னீங்களா உட்காந்து வந்திருக்கு, பத்திரிக்கை செய்தி வந்திருக்கு.
2.5 மணி நேரம் படிச்சவரே 6 மணி நேரம் தண்ணி 6 வாட்டி தான் தண்ணி குடிச்சாரு. சரி. ஆனா எதிரில் உட்கார்ந்து கேட்டால் எடப்பாடி பழனிசாமி 67 முறை தண்ணி குடிச்சதா சமூக வலைத்தளத்தில் வந்திருக்கு. சரி. அப்போ உங்களை தண்ணி குடிக்க வச்சிருக்கோம்ல, அப்போ நாங்க காது குத்தல, நீங்க 10 வருஷம் தமிழ்நாட்டு மக்களை காது குத்துனீங்க. ஓகேங்களா? காது குத்துனது அதிமுக. அதில் கீழே ஒன்று போட்டிருக்காங்க, மொய், இந்த வரி அந்த வரின்ட்டு. ஏன்னா பணியோடு கேட்பது, உதயமின் திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போடலைன்னா, ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன் எதிர்த்த சட்டம் அது. அதில் நீங்கள் கையெழுத்து போடாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு மின்சார கட்டணம் உயர்த்த வேண்டிய அவசியம் 6 மாதம் ஒரு வாட்டி உயர்த்தணும். அதை இவங்க கையெழுத்து போட்டு சரண்டர் ஆனதால இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற போதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளில் சொட்டு வரியே ஏற்றணும், அதுக்கும் கையெழுத்து நீங்கள் தான் போட்டீங்க. தமிழ்நாட்டு மொத்தம் உரிமைகளை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வைத்தது நீங்கள் தான். அது உணவு பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும், உதயமின் திட்டமாக இருந்தாலும், அல்லது வேளாண் சட்டமாக இருந்தாலும், என்ஆர்சி, சிஏஏ, முத்தலாக் தடை சட்டம், எதுவாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் நீட் உள்பட. இந்த நீட் ஒரு பொய்யை திருப்பி சொல்றாங்க பாருங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்ததுன்னு கலைஞர் இருந்தார், அப்புறம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2016 வரைக்கும் நீட் வரல. அப்போ 2014 திமுக காங்கிரஸ் டெல்லியில் இருந்தது இல்லை. உங்கள் சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அந்த நீட்டை உள்ளே கொண்டு வந்தார். இப்படி தமிழ்நாட்டு உரிமையை மொத்தம் கொண்டு போய் உள்ள அடமானம் வச்சது, டெல்லி கிட்ட சரண்டர் ஆனது இவங்க. அதான் முதலமைச்சர் போர் இடத்துலாம் கேட்கிறார், தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும், டெல்லி அணியா தமிழ்நாட்டு அணியா? இது ஏன் கேட்குறோம்னா, இப்போ கூட இவர் கூட சொன்னார் பாருங்க, திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறேன், அவர் அதிமுக பொருளாளர், அதிமுக 2ஆம் கட்ட தலைவர். என்ன இப்போ டெல்லி தான் ஆள்ட்டோமே, இப்பயே சரண்டர் ஆகுறாங்களா? அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடியே மேல இருக்கவங்க பார்த்துப்பான்னு அவர் தான் சொன்னார். அவருடைய கட்சியில் இருக்கிற நாடாளுமன்ற மேலை உறுப்பினர் திரு CV சண்முகம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, என்ன இப்போ காந்தி பேரை எடுத்தாதான் எடுத்துட்டு போட்டோமே, இப்போ காந்தி பேர் இருந்து என்ன ஆக போகுது? நமக்கு திட்டம் தானே வேணும். இப்போ உங்களுக்கு கொள்கை, கோட்பாடு, மக்கள் நலன், தமிழ்நாடு சிந்தனை, கலாச்சாரம், மொழி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இவங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அதிகாரம் வேணும். அதிகார நாற்காலி வேணும். அந்த அதிகார நாற்காலிக்காக எதையும் இழக்க, எதையும் விட்டு கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இவங்க பத்திரிகை போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஐயா 10 வருஷம் இருந்தீங்க, நீங்க 10 வருஷம் இருந்த இந்த 10 வருஷத்துல நான் 5 ஆண்டு காலத்தில் திமுக செய்திருக்கிற 150 to 200 திட்டங்களை மட்டுமே நான் பட்டியலிட்டு சொல்றேன். அது 5 ஆண்டு காலம் உழவர்களுக்குன்னு தனி பட்ஜெட் போட்டதே சாதனை. அதாவது 60 ஆண்டு கால இந்தியாவில் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இருந்தது. அந்த தனி ரயில்வே பட்ஜெட்டை ஒழிச்சிட்டு ஒன்னாக்குனா அது மோடி அரசு. ஆனா 60 ஆண்டு கால தமிழ்நாட்டு வரலாற்றில் பட்ஜெட்ல இருந்து உழவர்களை தனியா பிரிச்சு தனியா பட்ஜெட் போட்டு உழவர்களை வாழ வைத்தால் அது திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இது தேர்தலுக்கான கட்சியோ அதெல்லாம் இல்லை. இந்தியாவிலே சுற்றுச்சூழலை பற்றியும் வனத்தை பற்றியும் காடுகளின் பரப்பளவை பற்றி யோசித்த ஒரே முதலமைச்சரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையிலே மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார், 32% காடின் பரப்பளவை உயர்த்துவதற்கு இந்த அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எந்த பட்ஜெட்ல காட்டுங்க. ஓகே ரைட். இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான். அந்த மொய்ன்னு சொல்லிட்டு போட்டாங்க இல்லையா, சொத்து வரியாக இருக்கட்டும், வீட்டு வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம், அப்போ அது உண்மை இல்லையான்னு அடுத்த கேள்வி பாஜக வைக்கலாம் இல்லையா? ஏறி இருக்குதானே அப்படின்னு கேட்பாங்க. ஏறி இருக்குதுங்க, அதை ஏற வச்சது நீங்க தான், கையெழுத்து போட்டது நீங்க தான். உதயமின் திட்டத்தில் நீங்க கையெழுத்து போடலன்னா அவன் நம்மளை மிரட்டி ஏற்றணும் அவன் சொல்ல மாட்டாங்களே. ஞாபகம் வச்சுங்க, ஆட்சிக்கு வந்தவங்க கொரோனா உச்சகட்டத்தில் இருக்கு, நீங்க மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கன்னு டெல்லியில இருந்து மிரட்டல் வருது, லெட்டர் வருது. ஒரு வாட்டி 2 வாட்டியில 7 முறை வந்தது. செந்தில் பாலாஜி அதிகாரப்பூர்வ மின்சாரத்துறை அமைச்சராக சட்டசபையில பதிவு செய்திருக்கிறார். 7 முறை வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு உடனே ஒன்றிய மின்சாரத்துறை செயலாளர் யாரு திரும்ப கடிதம் எழுதினாரு, தமிழ்நாட்டுடைய ரிசர்வ் பேங்க் சேர்மனுக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம் தெரியுமா? அது எடப்பாடி தெரியும், தெரியலாம், தெரிஞ்சுக்கணும், தங்கமணி தெரியணும், அண்ணாமலை தெரியணும். அந்த ஒன்றிய மின்சாரத்துறை செயலாளர் எழுதுறார். யாருக்குன்னா தமிழ்நாடு ரிசர்வ் பேங்க் சேர்மன். என்னன்ட்டு, இனிமேல் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு எந்த வைப்பு தொகையும் வழங்கக்கூடாது. லெட்டரே எடுத்துறாங்க அதிகாரப்பூர்வமா. அங்கிருந்து ஓடினுவாங்களே, ஓடி வாங்கணும்னு சொல்லுவாங்களே, எந்த பணத்தையும் தரக்கூடாது. உங்களுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாடுன்றீங்க, வணக்கம்ன்றீங்க, பொங்கல் வாழ்த்துன்றீங்க, தமிழ் தான் பிடிக்கும்ன்றீங்க, எனக்கு அது தெரியும், டான்ஸ் தான் நீங்கள் இன்னும் நீங்கள் பரதநாட்டியம் தான் ஆள் இது எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் லெட்டர் யாருக்கு எழுதுறீங்க? ரிசர்வ் பேங்க் சேர்மனுக்கு எழுதி தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கடன் கொடுக்காது. ஏன் கொடுக்க கூடாதுன்னா, நான் கரண்ட் பில் ஏற்ற சொன்னா அவங்க ஏற்ற மாட்டாங்க. இது எடப்பாடிக்கு தெரியாதா? அந்த மாதிரி மிரட்டலை அவங்க வர்றதுக்கு காரணம் என்ன? நீங்கள் உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளில் நகர்ப்புறத்துக்கு, மாநகராட்சிக்கு, கிராமப்புறத்துக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கணும், ஒதுக்க மாட்டாங்க. ஏங்க ஒதுக்க மாட்டீங்கன்னா, நீங்க இன்னும் சொத்து வரியெல்லாம் ஏத்தாம இருந்தா எப்படி ஏத்த முடியும்? நிதி தருவோம், ஏத்தனால்தான் நிதி தருவோம். ஓகே ரைட். நிர்வாகத்தை நடத்தி ஆகணும். ஒன்றிய பாஜக அரசு
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேச சட்டசபையில் கவர்னர் வேலை காட்டியிருக்கிறார். சரி, இன்னைக்கு இமாச்சல்ல காங்கிரஸ் அரசு நடக்கிறது. கவர்னர் உரையை படிக்காமல் பாதியில் வெளியேறி இருக்கிறார். கேரளால இதே நிலைமை, தமிழ்நாட்டிலும் இதே நிலைமை. ஆக பாஜக அல்லாத அரசுகள் ஆளுகிற மாநிலத்திலாம் நீங்கள் கவர்னர் வச்சு மிரட்டுறீங்க, சட்டங்களை வச்சு மிரட்டுறீங்க, நிதி புறக்கணிப்பு பண்றீங்க, என்னெல்லாம் நமக்கு பாராபட்சம் காட்ட முடியுமோ எல்லாத்தையும் காட்டுறீங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி முதலமைச்சர் சொன்னார் பாருங்க, டுட்டு போட்டிருக்காரு பாருங்க, எல்லா நெருக்கடியும் எல்லா ஓரவஞ்சனையும் மீறி வளர்ந்துருக்கிறோம். இன்னைக்கு திட்டங்கள் மட்டும் சலுகை மட்டும் இல்ல, சமுதாய மேம்பாட்டுக்கு அவர் சொன்னார் பாருங்க, காலையில 7 மணி வரைக்கும் யாருக்குமே தெரியாது குடும்ப அட்டையில் 5000 ரூபாய் வரப்போறது. ஓகே ஓகே, அதுதான் சாதனை. ஆனந்த் சார், அதாவது முதலமைச்சர் அவருடைய கனவு இலக்கு அப்படிங்கிறதே 2030க்குள்ள $1 trillion எக்கானமி அப்படிங்கிறது தான். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அரசனுடைய சாதனைகளுடைய தொகுப்பாக இருக்கிறது, நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அதை நோக்கிய அந்த பயணத்தில் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறதா, அது வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பொருளாதார வல்லுநராக? இல்லை, இந்த ஒரு 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்ற முதலீடுகள், தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற உற்பத்தி துறையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், இதெல்லாம் வந்து வேறு எந்த மாநிலத்தோடு ஒப்பிடும்போது மிக சிறப்பாக இருக்குது என்று நம்ம பார்க்கின்றோம். 2014 ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் சொன்னது என்னவென்று சொன்னால், மேனுஃபேக்சரிங் செக்டார், தொழில்துறை என்பது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% நாங்கள் எட்டுவோம் 10 ஆண்டுகள் 2020க்குள் என்று சொன்னார்கள். இது 2026 வந்துட்டோம், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். ஆனால் மேனுஃபேக்சரிங் செக்டார் 2014 13% இருந்தது ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில். இன்னைக்கு அதே 13% ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிறதுங்கிறது பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார் ஒட்டுமொத்த நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியில் 20% ஏற்கனவே தொட்டிருக்கோம் நம்ம. அப்போ இது வளர்ச்சி என்பது எப்போ இருக்கும் என்று சொன்னால், ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார் வளர்ச்சியை ஒட்டித்தான் சர்வீஸ் செக்டார் வளரும். அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார், தொழில்துறை வளர்ச்சி என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மிக சிறப்பாக தொழில்கள் என்பது தொடங்கப்பட்டு வருகிறது. அதுக்கான எக்கோ சிஸ்டம் நம்ம ஏற்கனவே பல தொலைக்காட்சி விவாதங்களில் பேசியிருக்கோம். இந்த எக்கோ சிஸ்டம், இண்டஸ்ட்ரியல் எக்கோ சிஸ்டம் என்பது தமிழ்நாட்டில் இருப்பதனால அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்கில்டு லேபர், இன்னைக்கு வந்து நல்ல தொழில்நுட்பம் தெரிந்த தொழிலாளர்கள் அதிகமாக இருப்பதனால உங்களுக்கு இதெல்லாம் வந்து எளிதாக இன்னைக்கு நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் செக்டரை நோக்கி 20% நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே இன்னைக்கு வந்து $1 trillion என்பது இன்னைக்கு கூட உலக வங்கி கூட அறிக்கை 2031க்குள்ள வந்து தமிழ்நாடு வந்து $1 trillion எட்டிடுவார்கள் என்று சொல்றார்கள். நம்ம 2030 இலக்கு வச்சிருக்கோம். அது சாத்தியம் என்பது நாம் பார்க்கின்றோம். வளர்ச்சி அடிப்படையில் கூட பார்த்தீர்களானால் இன்றைக்கு தமிழ்நாடு கொடுத்திருக்கின்ற வளர்ச்சி இந்தியாவிலே இன்னைக்கு நித்தி ஆயோக் உட்பட இன்னைக்கு எக்கனாமிக் சர்வே உட்பட பாராட்டிருக்கிற ஒரு விஷயம் என்பது தமிழ்நாடுடைய வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு 14.5 நம்ம இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். 11.9 என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அவர் உறுதிப்படுத்தினதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏதோ நம்மளா பேசுறது இல்லை. அடுத்து 14.5 என்பது ப்ரொஜெக்ஷன் என்பது இருக்கிறது. நாமினல் குரோத்னா அது இன்ஃப்ளேஷனுக்கும் உட்பட்டு, இன்ஃப்ளேஷனை மைனஸ் பண்ணால் நம்ம வளர்ச்சி என்பது 9% என்று சொல்கின்றோம். ரொம்ப நேர்மையான மதிப்பீடு தான். நாமினல் growth 14.5, இன்ஃப்ளேஷனுங்கிறது பண மதிப்பிழப்பின் மூலமாக அது 5% மைனஸ் பண்ணிட்டா 9% வளர்ச்சி ரியல் growth என்று நம்ம சொல்லியிருக்கின்றோம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இந்த காலகட்டத்தில் கொடுத்திருக்கின்ற மதிப்பீடு என்பது பார்த்தீங்களானால், இதே வருஷத்துக்கு ஒன்றிய மதிப்பீடு என்பது நாமினல் growth 9%, ரியல் growth 7% என்று சொல்கிறார்கள். அப்போ நாமினல் growth 9% என்று சொன்னால், ரியல் growth 7% என்று சொன்னால், இன்ஃப்ளேஷன் வெறும் 2% என்று ஒன்றிய அரசாங்கம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. தமிழ்நாடு ரொம்ப சரியான ப்ரொஜெக்ஷன் 5.5, விலைவாசி அப்படிலாம் 1% 2% 5.5ங்கிறது ஒரு சரியான மதிப்பீடு. அப்ப இந்த மதிப்பீட்டின் அளவில் நாம் ஒரு சரியான புள்ளி உரத்தை நாம் கொடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். நம்ம இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்பது இருக்கிறது. கூடுதலாக செய்ய வேண்டிய விஷயம் என்பது MSME இண்டஸ்ட்ரீஸ்க்கான கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இந்த இந்தோ யுஎஸ் ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா MSME இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவு பாதிப்புகளை அடைய இருக்கிறது. நம்ம துரதிருஷ்டவசமாக இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்பு கூட MSME இண்டஸ்ட்ரீஸ்க்காக வரவில்லை. போன பட்ஜெட்ல கொடுக்கப்பட்ட அதே 10,000 கோடி ரூபாய் செலவழிக்கப்படவே இல்லை. ₹1 கூட செலவழிக்கப்படவில்லை. இந்த வருடம் அதே அறிவிப்பு 10,000 கோடி என்று ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ MSME இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த டாரிஃப் 50% ஏற்றின பிறகு ஒரு 6 மாத காலம் நொடிச்சு போயிருக்கிறது. திருப்பூர்ல பல ஃபேக்டரிஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் கோயம்புத்தூர் நேற்றுக்கு MSME இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஒரு கருத்தரங்கத்துல பேசும்போது அவங்க சொல்றாங்க, அவ்வளவு கொடுமையான விஷயங்களை அவங்க வந்து பட்டியலிடுறாங்க. ஆனால் அதெல்லாம் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் அதுக்கான நிதி ஒதுக்காமல் இருக்கிறது. ஆனால் மாநில அரசாங்கம் கூடுதலாக நிதி ஒதுக்கும். நான் இது இடைக்கால பட்ஜெட்டுங்கிறதுனால இதுல வந்து
இல்ல ஒரு 30 கோடி தான் கூடுதலா ஒதுக்கி இருக்காங்கிறத பாக்குறேன். ஆனாலும் கூட அடுத்து வருகின்ற ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பட்ஜெட்டில் இண்டஸ்ட்ரிக்கு கூடுதலாக சிறு குறு தொழில்களுக்கான ஒதுக்கீடு என்பது கூடுதலாக செய்தால்தான் அந்த சிறு குறு தொழில்களை பாதுகாக்க முடியும். 40 லட்சம் சிறு குறு தொழில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுதான் எம்ப்ளாய்மெண்ட், அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற ஒரு துறையாக MSME இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் என்னன்னா, நம்ம கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒன்றிய அரசாங்கம் 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஒரு 5 ஆண்டுகள்ல 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப் சொல்லிட்டு 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீட கார்பரேட்டுகள் கொடுத்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, வெறும் 33,000 பேருக்கு தான் இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க. அது பெரும் நிறுவனங்களுக்கு. அதே சிறு நிறுவனங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த MSME இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் ஸ்கில்டு லேபரர்ஸ் உருவாக்கி இருக்க முடியும். கொஞ்சம் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில் கொஞ்சம் அவர்களுடைய பணம் கொஞ்சம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்க முடியும். அந்த தொழில் பாதுகாக்கப்பட்டிருக்க முடியும். ஆனா இந்த இன்னைக்கு இந்தோ US ஒப்பந்தம் வந்த பின்னணியில, இந்தோ யூ ஒப்பந்தம் வருகின்ற பின்னணியில அதெல்லாம் பாதுகாப்பதற்கான எந்த முயற்சியும் ஒன்றிய அரசாங்கம் செய்யவில்லை. மாநில அரசாங்கம் அதில் விரிவாக போடவில்லை. ஆனால் அடுத்து வருகின்ற பட்ஜெட்ல நிச்சயமாக இதெல்லாம் விரிவாக போட வேண்டும். ஏன்னா நம்மளுடைய சிறு குறு தொழில்களை பாதுகாத்தால்தான் சாதாரண தொழிலாளிகளுக்கு வேலை என்பது நிச்சயமா சார். ஒரு பொருளாதார வல்லுநரா உங்களுடைய ஆலோசனையும் சொல்றீங்க, அதுல நிச்சயமா கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனா இருந்தாலும் கூட நிறைய புதிய தொழில்கள் தொடக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த டேட்டாவும் நம்மளுடைய கண்முன்னால இருக்கிறது. அந்த விஷயங்கள் நான் பதிவு பண்ண கடவுப்பட்டிருக்கிறேன். நான் நிறைவான பறவை எடுத்துக்கிறேன் ஆனந்த் சார். ஏன்னா நேரம் இல்லை. மற்ற 2 பேருக்கு சுருக்கமான கருத்து போக வேண்டிய நிலைமை இருக்கிறது. ரஜினி, உங்களுடைய சுருக்கமான கருத்து, நிறைவான பறவை என்ன சொல்ல வருது? அதான், இதாவது என்னென்னா, ஒரு இன்க்ளூசிவ் பாலிசியாக தான் இந்த பட்ஜெட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக முதலமைச்சர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது போல் யாரையும் விட்டு விடாமல் அழைத்து செல்வது, எல்லாருக்குமான வளர்ச்சி, வெல்வோம் ஒன்றாக என்பதை போல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இந்த பட்ஜெட்டில் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் இந்த 2.0 திராவிட மாடல் ஆட்சி 2ஆம் ஆட்சியில் நிச்சயமாக இந்த திட்டங்கள் இன்னும் மேம்படுத்தப்படும் என்பதில் மாற்றுக்கருத்தில் இன்னும் புதிய புதிய திட்டங்கள் அவர் மனசில் வச்சிருக்காரு. உங்கள் கனவுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னாக்கா அவருக்கு அதை விட ஒரு மாபெரும் கனவு இருக்கிறது என்பதுதான் பொருள். அந்த கனவு 2026 வெற்றி பெற்ற பிறகு நிச்சயமாக தொடரும் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த இடைக்கால பட்ஜெட் நமக்கு கொடுத்திருக்கிறது. நிச்சயமா. சாமி நடராஜன் சார், ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை ப்ளீஸ். நேரம் இல்லை, என்ன சொல்ல விரும்புறீங்க சாமி நடராஜன் சார்? இல்ல இப்ப வேளாண்மை துறைக்கு பல்வேறு ஏற்கனவே 5 ஆண்டு காலத்துல பல்வேறு அறிவிப்புகள் கொடுத்திருந்தாலும், இப்ப நேற்றைய தினம் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சிங்கிற மாதிரி 5000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குல ஏறி இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, 2021 ஆட்சிக்கு வந்தோடனே நகைக்கடன் தள்ளுபடி நடந்தது. இந்த 4 ஆண்டு காலத்துல குறிப்பிட்ட ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த வேளாண் விரோத கொள்கைகளுக்கு நெருக்கடியால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் சில நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்காங்க. எனவே விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றிருக்கக்கூடிய பயிர்க்கடனை முதலமைச்சர் 20ஆம் தேதிக்குள்ளே அதை தள்ளுபடி செய்வதற்கான ஒரு அறிவிப்பாரா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட இருக்கு. நிச்சயமாக தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் சம்பந்தமாக பரிசீலிப்பார், அறிவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமா சார். அதாவது எப்பொழுதுமே செய்கிறவங்க கிட்ட வர எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் முன்னோக்கிறீங்க. பார்க்கலாம். பங்கு கொண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.